ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியிருக்கிறார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் இறுதி நாள் நடவடிக்கைகள் தொடங்கும் முன்பாக பாரதிய ஜனதா எம்பிக்கள் கூட்டத்தில் பேசும்போது மோடி இவ்வாறு கூறினார். பொதுவாக ஊழல் குற்றச்சாட்டின் மீதுதான் நாடாளுமன்றத்தை எதிர்க்கட்சிகள் நடத்த விடாமல் செய்து வழக்கமாக இருந்ததாக பிரதமர் குறிப்பிட்டார். ஆனால் இப்போது ஊழலை ஒழிக்கும் அரசின் நடவடிக்கைக்கு எதிராக நாடாளுமன்றத்தை எதிர்க்கட்சிகள் முடக்குவது விசித்திரமானது என்றும் மோடி தெரிவித்தார். கடந்த காலங்களில் 2G, நிலக்கரி, பாஃபர்ஸ் உள்ளிட்ட ஊழல்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா மற்றும் சில எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்ததை பிரதமர் சுட்டிக்காட்டினார். ஆனால் இப்போது கருப்பு பணம், ஊழல் மற்றும் பயங்கரவாதத்தை ஒடுக்க பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சிகள் எடுக்கும் நடவடிக்கைகளை காங்கிரஸ் எதிர்ப்பதாகவும் மோடி கூறினார். நாட்டின் நலனை விட கட்சி நலனையே பிரதானமாக காங்கிரஸ் கட்சி கருதுவதாக தெரிவித்த அவர், ரூபாய் விவகாரத்தில் அரசை விமர்சித்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தனது 10 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் ஊழலை ஒழிக்க ஒன்றுமே செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினார்.